ஹாய் 14 டேஸில் 25K ஏர்ன் பண்ணுற சேலஞ்சில் இன்னைக்கு டே 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 9ல் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு இன்சென்டிவ் ஆடாச்சான்னு பார்க்கலான்னு சொல்லி ஸ்விக்கி ஆப்பில் போகிறேன். ஷாக்கிங்கை கொடுத்துட்டானுங்க. என்னடா ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா 76 ரூபா மைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளே 25Kல கம்மியாக ஓட்டிகிட்டு இருக்கோம், இதில் வேற 76 ருபீஸ் மைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஆர்டர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பீக்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. 10 ஆர்டர்ஸு கம்ப்ளீட் பண்ண வச்சிட்டாங்க. கரெக்டாக 3 மணிக்கு 10 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் டின்னரில் வந்து 6 PM ஸ்டார்ட் பண்ணேன். 6:40 தான் ஃபஸ்ட் ஆர்டரே ரிசீவ் ஆச்சு. 6:40 வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் தான் கொடுத்தேன். அது அவுட் ஆஃப் ஜோனில் கொடுத்துட்டு ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். கரெக்டாக 7 PM ஆகிடுச்சு. 7 PMலேருந்து 7:25 வரைக்கும் ஆர்டரே எனக்கு வரல. அதுக்கு அடுத்து தான் ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டரையும் ஒரு 12 கிலோமீட்டர் போட்டாங்க. எங்கள் ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து பெசன் நகர்கிட்ட டெலிவரி கொடுக்குற மாதிரி போட்டாங்க. ஸோ ஆர்டரே இல்லை, இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம், 2 ஆர்டர்ஸ் கவுண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கேருந்து ரிட்டர்ன் ஆர்டரும் போட்டு விட்டாங்க. அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் 2 ஆர்டர் முடிக்கணுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு ½ hour இருந்தது. லாஸ்ட் ½ hourல 2 ஆர்டர்ஸை முடிக்கணும். பார்த்தா இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு விட்டாங்க. அங்கேருந்து சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு விசிட்டை போட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் சும்மா இன்ஸ்டாமார்ட்கிட்டே உட்காந்தேன். ஆர்டரும் வரவே இல்லை. அப்புறம் கடைசி 5 நிமிஷத்தில் அப்பன்னு பார்த்து பேட்ச் ஆர்டர் போடுறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேட் நகர் 5th மெயின் ரோட்லேருந்து எங்கள் வீட்டு பேக் சைடில் ஒரு டெலிவரி கொடுக்குற மாதிரி, சேட் நகரில் கொடுக்குற மாதிரி, அண்ட் இன்னொன்று வந்து சைதாப்பேட்டில் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த 2 ஆர்டரையும் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. 20 ஆர்டர் முடிக்கிறதுக்கு 12 மணி ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பீக்கும் புக் பண்ணி ஓட்டலான்னு பார்த்தா ஸ்நாக்ஸ் பீக்கில் சர்ஜே கிடையாது. சர்ஜ் இல்லாமல் ஓட்டுறது வேஸ்ட்டு. நம்ம பெட்ரோல் தான் அதிகமாக போடணும். அதனால் நான் அந்த ஸ்நாக்ஸ் பீக்கும் ஓட்டலை. இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் பீக் ஓட்டாமலே பெட்ரோல் வந்து அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி மட்டும் 250 ருபீஸ் பெட்ரோல் ஆச்சு. கரெக்டாக 123 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த 20 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 400 ருபீஸ் இன்சென்டிவ் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு ஒரு முடிவில் இருந்து தான் நான் ஆர்டர்ஸை எடுத்தேன். ஸோ டேவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் மைனஸோடு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி மட்டும் 877 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து 400 ருபீஸ் இன்சென்டிவ், டோட்டலாக 1277 ருபீஸ் இன்றைக்கி மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். லாகின் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 hours 31 minutes லாகின்ல இருந்திருக்கேன். 19 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரிப் கவுண்டில் வந்து 21 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. டிடிஎஸை மைனஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 953. ஏன்னா மைனஸ் பண்ணியே நம்ம கேல்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 9 டேஸ் வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 12,444 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 9 டேஸில் நம்ம 12,444 மைனஸ் 25,000, பேலன்ஸ் இன்னும் 12,556 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும். அதுவும் வெறும் 5 டேஸில். 5 டேஸில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டெய்லியே நம்ம 2,500 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் சேலஞ்சை 25K அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அச்சீவ் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நம்ம ரெகுலராகவே 1,500 ருபீஸ் ஏர்ன் பண்ணிவிடுவோம். நான் லாஸ்ட் வீக்கு அதுக்கு முந்தின வீக்கில் வந்து 11K ஏர்ன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு கேல்குலேஷன் வச்சு தான் ஒரு 22 வந்துடும், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்லாம் புக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி 25 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த சேலஞ்சே பண்ணேன். ஆனால் ரியாலிட்டி வேறு இருக்குது. இந்த சேலஞ்சை வந்து 25K ஏர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் 14 டேஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 14 டேஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்றதை நான் கடைசியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ்லேயும் என்டர் பண்ணியாச்சு. டியூஸ்டே 250 ருபீஸ் பெட்ரோல் போட்டேன். 123 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். 877 ருபீஸ் ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்திருக்கேன். 400 ருபீஸ் இன்சென்டிவ், டோட்டலாக 1,277 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டே 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. 5 டேஸில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12,556 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும். அதுவும் 5 டேஸில் டிவைடட் பை 5 போட்டுக்கினா
2511 rupees ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் 25K அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம டெய்லி நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நம்ம போடுவோம். அந்த லஞ்ச் அண்ட் டின்னரில் மட்டும்தான் பண்ண போகிறேன். 5 டேஸில் இன்னும் நம்மளுக்கு 12,556 rupees ஏர்ன் பண்ணணும். முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியாது கைஸ். ஏன்டா நீயே ஹோப் விட்டுட்ட, இப்போ நாங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஹோப் விட்டுட்டேன் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ இல்லை. ஆர்டர்ஸ் நல்லா வந்துட்டு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். எப்படியாவது எக்ஸ்ட்ரா ஷிஃப்டாச்சு புக் பண்ணியிருக்கலாம். ஆர்டர்ஸ் இல்லை, அதனால் என்னால் என்ன பண்ண முடியும் கைஸ். கிட்டத்தட்ட 12,000ல் 5 டேஸ்க்கு 6K இல்லைனா 7K ஏர்ன் பண்ண முடியும். பேலன்ஸ் 5K லாஸ் தான், அவ்வளோதான். சேலஞ்ச் ஸ்வாகா தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறது, ரூமில் வீடியோ எடுத்து போடுறது கொஞ்சம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டே எடுக்கலாமா இல்லை இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் எதில் அதிகம் கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து நான் டிசைட் பண்ணுறேன். மோட்டோ விளாகிங் பண்ணலாமா இல்லை ஃபேஸ் கேம் வச்சு வீடியோ எடுக்கலாமான்றத நாளைக்கு வர கமெண்ட்ஸை வச்சு மறுநாள் டிசைட் பண்ணிக்கலாம். டெய்லி வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். கையில் இருக்கிற மொபைல் மாடல் சொல்லு தம்பி, ஐ ரெக்வஸ்ட் ட்ராவலிங் vlog போடு நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, என்னோட கையில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன். இது வந்த புதுசில் 30K சம்திங் வந்தது. எதுக்கு 30Kன்னு பார்த்தீங்கன்னா 12GB 8GB ரேம் 256GB ரோம், அதனால தான் 30K வந்தது. அண்டு ப்ரோ ஹவு மெனி ஆர்டர்ஸ்? 20 ஆர்டர்ஸ் நம்ம டெய்லி முடிக்கிறோம், அதுக்கே ஒரு 12 மணி ஆகிடுது. அண்ட் யூ கேன் கிளைம் TDS த்ரூ ஆன்லைன் ப்ரோ. TDS நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், அது நம்மளுக்கு தேவைப்படும் போது ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். நம்மளோட இன்கம் 3 lakhs மேலே இருந்துச்சுன்னா TDS எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம IT ஃபைல் பண்ணணும்ல. அதனால தான் அது 920 + 410 1330 திருக்குறள். என்னோட இயர்னிங்ஸுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் தானே, தமிழ் சாங் போடுடா. ப்ரோ தமிழ் சாங் போடுறது கிடையாது, ட்ரெண்டிங்கில் என்ன ஆரோ மார்க் காட்டுதோ அந்த சாங் தான் போடணும். தமிழ்னா தமிழ் சாங் தான் போடணும்னு இல்லை, எல்லா சாங்கும் போடலாம். ட்ரைவ் பண்ணி வீடியோ போடு நண்பா. ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டுக்கு 2வது கமெண்டு, இன்ஸ்டாமார்ட் ஜீனி கேன்சல் பண்ணுங்க ப்ரோ, நான் அப்படி தான் ஓட்டுவேன். ஐயோ, அது பண்ணி தான் ஒரு 3 months பேக் பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. அதில் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், யாருமே ஸ்விக்கியில் சேராதீங்க, ஸ்விக்கி ரொம்ப வஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான். பேக்ரவுண்ட் மியூசிக் என்னன்னு சொல்லு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் நானே தனியாக டவுன்லோட் பண்ணிலாம் போடல, கேப்கட்டில் இருந்த ஒரு மியூசிக் தான் அது. அதை நான் அப்படியே எடுத்து போட்டுவிட்டேன். ஆனால் கேப்கட்டில் இருக்கிற மியூசிக் எல்லாமே காப்பிரைட் வராது, அதனால தான் அதுலேருந்து எடுத்து போட்டுவிட்டேன். ப்ரோ இதை பார்க்க மாட்டாங்க, அதுதான் வண்டி ஓட்டிட்டு நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ. இது 3வது கமெண்டு, வண்டி ஓட்டிட்டு வீடியோ போட சொல்லுங்கள் ப்ரோ. ஜோனில் வேக்கண்ட் இல்லாமல் இன்னொரு மூலியமாக ரெஃபரில் அந்த ஜோனில் ஜாயின் பண்ண முடியுமா? நியூ ஜாயின்னா ஜாயின் பண்ணலாம், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியாது. எவ்வளோ போதையில் இருந்தாலும் ஓட்டுங்க வண்டி. மீம்ஸ் சொல்கிறாளா? எவ்வளோ போதையில் இருந்தாலும் ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீம்ஸ் இருக்குது, அதை சொல்கிறாரு. பழைய மாதிரியே போடுங்க ப்ரோ, இப்படி போட்டால் பார்க்க மாட்டாங்க. 5வது கமெண்டு போட்டுடலாம் ப்ரோ. ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது கரெக்டு தான், பட் நடுவில் ட்ரைவ் பண்ண வீடியோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 6வது கமெண்டு, நடுவில் கொஞ்சம் நம்ம ஃபேஸ் காட்டியும் போடுங்க ட்ரைவ் பண்ணுற வீடியோலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சரி போட்டுடலாம். இது ஃபியூச்சர் இல்லை, ஃபஸ்ட்டு வியூ. இது ஃபியூச்சர் கிடையாது ப்ரோ. யாருக்கு ப்ரோ, எனக்கு சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் யாருக்கா சொல்கிறீங்களான்னு தெரியல. இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கமெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு. நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.